ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெவாடா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஏரியா 51ல மர்மமான முறையில் இன்னைக்கு எல்லாரை பற்றியும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பொதுவாக அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவாங்க, சீனா ரொம்ப ஆபத்தான நாடு, அவங்க எங்களுக்கு தெரியாமல் உலகத்துக்கு தெரியாமல் மர்மமாக செய்கிறாங்க. ரஷ்யா ரொம்ப ஆபத்தான நாடு, அவங்க மக்களுக்கு தெரியாமல் என்னென்னமோ பண்ணுறாங்க. வடகொரியா ரொம்ப மோசமான நாடு, அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்ம கேமராவை அவங்க பக்கம் திருப்பினோம்னா இருக்கிறதுலே மோசமான பயங்கரமான ஆபத்தான மற்றும் யாருக்குமே சொல்ல விரும்பாத சொல்ல முடியாத சர்ச்சைகளுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்காவில் தான் இருக்குது. அமெரிக்கா கூடிய நெவாடா பாலைவனத்தில் கூட ஏரியா 51ல தான் இருக்குது. அந்த ஏரியா 51ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது யூஎஃப்ஓ வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, யூஎஃப்ஓ அப்படிங்கிறது சர்ச்சைக்குண்டான விஷயம். அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே அது வந்தால் அமெரிக்காவில் மட்டும்தான் வருமா, வேறு எங்கேயுமே கண்ணில் தென்படலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, அதை நான் நேரில் பார்த்தேன், ரொம்ப ஒரு பளபளப்பாக இருந்துச்சு, திடீர்னு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றாங்க. ஆனால் எதுக்குமே அதிகாரப்பூர்வமாக இருந்தாலும் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்க ரீதியில். என்னன்னு சொல்லிட்டோம்னா, போப்பா போய் வேலை இருந்தால் பாருப்பா, இதை ஏப்பா கொண்டு வரேன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. ஓகேங்களா. அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ஜிடி நாயுடு எப்படி தன்னுடைய வண்டியை டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு அவர் மறுபடியும் அதை பூட்டி வச்சு பார்த்து அதை ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாரோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த யூஎஃப்ஓ அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பிரித்து பார்த்து அதை மறுபடியும் டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு மறுபடியும் சூட்டபுளாக மறுபடியும் அதை உட்கார வைக்கிறத அசம்பிள் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இதில் யாருக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி கேட்டோம்னா, பிரயோஜனம் இருக்குது. அதை வச்சு தான் இதை இப்படி பண்ணி பார்த்தா சரியாக வருமா, இதை இப்படி வச்சு பார்த்தா சரியாக வருமா, நம்மளுக்கு எல்லாமே பசில் கேம் இருக்கும், இதை பசில் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த பசில் சால்வ் பண்ணுற கேம் மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து இதை அவங்க பண்ணி பார்க்கும்போது நிறையா புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது. உதாரணத்துக்கு சொல்லப்போனோம் அப்படின்னா, இந்த மனிதகுல வரலாற்றிலே ஹோமோசெப்பியன்ஸ்னு சொல்லக்கூடிய நிகழ்கால மனிதர்களாகிய நாமல் தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சராசரியாக ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா மனிதனுடைய சராசரி ஆயுசுங்கிறது பொதுவாக கதைகளில் சொல்லப்பட்டது 120 வருஷம் 100 வருஷம்னு சொல்லியிருந்தாலுமே கூட எதிர்பார்க்காத திடீர்னு வந்த நோய்களால், அம்மை நோயாலேயோ அல்லது மலேரியா நோயாலேயோ எதிர்பார்க்காத எவ்வளவோ நோய்களால் மனிதர்கள் எல்லாம் கொத்த செத்து போயிருக்கிறாங்க, வைரஸ் தாக்குதல்களாலேயோ. ஓகேங்களா. இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி காலகட்டங்களில் யாருன்னா ஒருத்தர் திடீர்னு ஒரு நோய் வந்து சாகுறாங்களா, கிடையாது. எல்லாத்துக்குமே மருத்துவத்துறை அப்படிங்கிறது முன்னேறி இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி ஃபோன்லேயே நம்ம வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி அல்லது ஒரு 50 வருஷம் முன்னாடி அல்லது ஒரு 100 வருஷம் முன்னாடி ஒரு இடத்துலேருந்து ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னா லெட்டர் அனுப்புவாங்க அல்லது நேரில் தகவல் சொல்லி விடுவாங்க. யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா கூட அப்போல்லாம் ஃபோன் இருக்காது. இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு போய் தகவல் சொல்லுன்ட்டு பாடி 1.5 நாள் 2 நாள் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜை வச்சு அவங்க மட்டுமே பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த ஃபார்முலா அந்த மெத்தட் அப்படிங்கிறது வெளியில் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்கிறது இல்லை. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு புத்தகம் சொல்லுவாங்க என்னென்னா, இருக்கிறதுலே பாயிங்க பிரியாணி சூப்பராக இருக்கும், அவங்களோட டேஸ்ட் யாருமே செய்ய முடியாது அப்படின்ட்டு. அதாவது நாம் செய்கிற மாதிரி தான் அவங்களும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெஷலாக சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லிட்டோம்னா அவங்க செய்யக்கூடிய முறை, செய்யக்கூடிய மெத்தேடு, அவங்க செய்யக்கூடிய பக்குவம், அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்ட நம்ம பிரியாணி அப்படிங்கிற செஞ்சு நம்ம ஜெயிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. நான் சாப்பிட்ருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து சயின்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா அவங்க செய்யக்கூடிய அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கு, அது சம்மந்தப்பட்ட அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இல்லாமல் எவ்வளவோ விஷயங்கள் டெவலப் ஆகிருக்குது. நிலாவுக்கு நம்ம மனசு நினைப்பதாக இருக்கட்டும், இன்றைக்கி மனிதனுடைய இதோடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, வெட்டுண்ட உறுப்புகளை மீண்டும் வளர வைக்க முடியும். ஒரு மனுஷ உடம்பு வந்து கையை வெட்டி விட்டோம்னா அவனோட கையை மறுபடியும் வளர வைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா அவன் உடம்பை பாடி ப்ரிசர்வ் பண்ணி அவனுக்கு மறுபடியும் அந்த பழைய ஆர்கன்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக மாற்றி அவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். அவன் எப்படி இளமையில் இருந்தாலும் அதே மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான ரிசர்ச் நடந்துருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலிமா வந்து மனிதர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவுமே ஒரு அடுத்த நிலைக்கு போவாங்க. அடுத்த நிலைக்கு போனாலுமே இதெல்லாம் யாருக்கு பேசுறேன்னு சொல்லிட்டோம்னா, பில்கேட்ஸ், அம்பானி இவங்கெல்லாம் இவங்க பெரிய கோடீஸ்வரங்க கைக்கு தான் போகும். ஏன்னு சொல்லி கேளுங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்குமே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை என்ன சொல்லுவோம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5000 இருக்குது, தீபாவளி பண்டிகை வருது, அது என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 5000 இருந்தால் தீபாவளிக்கு துணிமணி எடுப்பீங்களா இல்லை ஃப்ளைட்டில் போய்ட்டுன்னு ஆசைப்படுவீங்களா? அதெல்லாம் பணக்காரங்க போகிறதையா, நம்மளுக்கு எதுக்கு என்ன சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஓகேங்களா. பணக்காரவங்ககிட்டையும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், நம்மக்கிட்டையும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆனால் பணக்காரனுடைய ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம். ஏன் அவன் பணக்காரங்க, அவன் செய்வான், நம்ம செய்ய மாட்டான் அப்படிமோ, செய்ய மாட்டோமா. அதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்த்திட்டாங்க. அந்த மாதிரியே மைண்டில் பதிய வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது டைம் ட்ராவல் மிஷின் வந்தாலும் சரி, இறக்காத ஒரு நிலைங்கிறது கிடையாது.
ஓகேங்களா? யாராக இருந்தாலும் இறந்தது தான் தீரணும். பிறப்பு இருந்தாலும் இறப்பும் இருக்கும். இறப்புக்கு கால் கட்டத்தை தள்ளி போடலாம். அப்படி ஒரு மருந்து வந்தாலும் சரி, அதெல்லாம் பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏழைகளின் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே எட்டாக்கனியாக தான் இருக்கும். இது எப்போ மாறும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லார் கையிலையும் ஓரளவுக்கு நிறைவான கல்விங்கிறது புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் எல்லாமே மாறலாம். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாறும் அப்படிங்கிறத விட மாறலாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது வந்தால் தான் ஒரு மாற்றங்கிறது வரும் இல்லைங்களா? அதுக்கோசரம் தான் சொன்னது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அவங்க மனித குலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் இங்கே அப்படியே நம்ம ஊர் பார்த்தோம்னா, தக்காளி எப்போ விலை ஏறும், உருளைக்கிழங்கு எப்போ விலை குறையும், தேங்காய் எப்போ நிறையா வரும், மாங்காய் எப்போ சீசன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை தாண்டி யோசிக்கிறது இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்குது. இதில் எங்கே போய்ட்டு நம்ம சயின்டிஃபிக் நம்ம யோசிக்கிறது, நம்ம ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கு இதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. ஓகேங்களா?